ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். திருப்பாடல் 146 1-2 வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து, அப்பா உயிரோடு உள்ளளவும் நாங்கள் உம்மை போற்றுவோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்கள் கடவுளும் மீட்பருமாகி உம்மை புகழ்ந்து பாடுவோம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். ஆமாண்டவரே, யாக்கோபின் இறைவனை எங்களுடைய துணையாக கொண்டிருக்கிற நாங்கள் பேறு பெற்றவர்கள், உம்மையே நம்பியிருக்கிற நாங்கள் பேறு பெற்றவர்கள். விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் நீரே, என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பவரும் நீரே என்று சொல்லி அறிக்கையிட்டு நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஐயா, இந்த நாளை கொடுத்து இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் அப்பா இந்த எங்களுடைய கண்கள் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அன்பையும் காணும்படிக்கு, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படிக்கு இந்த நாள் முழுவதும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடியும் மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும், எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும், எல்லா விதமான இயற்கை அசம்பாவிதங்களுக்கும் என்னை மூடி மறைத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர், நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் எங்கள் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கையிட்டு உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றேன். அதிகாலை எழும் நேரம் முதல் அப்பா இரவு உறங்க செல்லும் வரைக்கும் கண்ணின் மணி போல தாயும் தகப்பன் எங்களை கைவிட்டாலும் ஒரு நாளும் எங்களை கைவிடாதவராய், எங்களுக்காக போராடுகிறவராய், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய், எங்களை ஒரு நொடி பொழுது கூட விட்டு விலகாதவராய், நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்குகிற தெய்வமாய் நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறீரையா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உமை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி. வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களிலும், வாழ்க்கையின் பல்வேறு நிந்தை அவமானங்களிலும், பல்வேறு ஏமாற்றங்களிலும் உம்மை மட்டுமே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் நிறைவை தருகிறீர், சமாதானத்தை தருகிறீர். வாழ்க்கையில் உம்மை மட்டுமே பற்றி கொள்ளக்கூடிய, உம்மை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை கொடுக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஐயா எங்களுக்கு வாழ வழிகாட்டுகின்றீர். உம்முடைய ஆலோசனை உள்ள கண்களை எங்களுக்கு திருப்பி, எங்கள் மீது திருப்பி எங்களுக்கு நீர் ஆலோசனை தருகின்றீர். வலப்பக்கம் செல்ல வேண்டுமா, இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசி ஒரு நல்ல ஆலோசனைகளைப் போல, ஒரு நல்ல ஆலோசகரை போல நீர் எங்களை வழிநடத்துகின்றீர். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, நீர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லை என்றால் அப்பா நாங்கள் எப்பொழுதோ என்றோ விழுந்து மடிந்திருப்போம். ஆண்டவரே, நீர் உம்முடைய கரம் எங்களை தாங்குவதால் தான், உம்முடைய பார்வை எங்கள் மீது இருப்பதால் தான், உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களுக்குள் தங்கி எங்களை நடத்துவதால் தான் இந்த நாள் மட்டும், இந்த நொடிப்பொழுது மட்டும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ இயற்கை அசம்பாவிதங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையை இருளில் ஆழ்த்துகின்றது. கைவிடப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்றோம். ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் இழப்புகளையும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அப்பா, உம்முடைய கரத்தில் இருக்கிற களிமண்கள் நாங்கள். இதோ இன்றைய நாள் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல குயவன் கையில் இருக்கிற களிமண்கள் நாங்கள். நீர் உமது விருப்பம் போல எங்களை வளைந்து கொடுக்கின்றேன். ஆமாண்டவரே, உம்முடைய கையில் களிமண்ணாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் இதோ பரலோகத்தை நாங்கள் சொந்தமாக்க முடியும். அப்பா, ஒரு குயவனுக்கு களிமண்ணை கொண்டு எதை ஒன்றாலும் செய்ய அவருக்கு உரிமை உண்டு. அப்படியாக தன்னுடைய விருப்பம் போல அந்த மண்ணை பிசைந்து வளைந்து ஆண்டவரே ஒரு அழகான உருவத்தை கொடுத்து, அந்த அழகான உருவத்தின் மூலம் அநேகருடைய பார்வையை பெற்றுக்கொள்கிறார். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்கள் குயவராகிய உம்முடைய கரத்தில் நாங்கள் களிமண்ணாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருச்சித்தம் போல நீர் வணைகிறீர், எங்களை உருமாற்றுகிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தின் பிரகாரம் எங்களை நடத்தி செல்லுகிறீர். அநேகருடைய பார்வையில் உம்முடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்தும்படி செய்கின்றீர். அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒரு நாளும் ஆண்டவரை அழகிய மணிமுடியாக நீ வைத்திருக்கிறையா. இஸ்ராயல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நான் உனக்கு செய்ய முடியாதா என்று சொல்லி
இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ராயல் வீட்டாரே நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்பா நீர் எங்களை உம்முடைய கரத்தில் வைத்து எங்களை உம்முடைய மணிமுடியாக வைத்து நீர் விரும்புகிற வகையில் எங்களை நீர் அணி செய்து கொண்டிருக்கின்றீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத பொழுதெல்லாம் அவர் அதை தாம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்ததே இதோ இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் எங்களுடைய விருப்பம் போல நாங்கள் பிசைய ஆசைப்படுகிறோம். எங்களை விருப்பம் போல நாங்கள் வணையப்பட ஆசைப்படுகிறோம். எங்கள் விருப்பம் போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆனால் அநேக நேரம் எங்களுடைய திருவுளம் போல எங்கள் ஊழியல்வின் செயல்களுக்கு எங்கள் சுய விருப்பங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அப்பா ஒரு குழியில் நாங்கள் தள்ளப்பட்டு விடுகிறோம் ஆண்டவரே. நிலை குலைந்து நிற்கிறோம் ஐயா. வாழ்க்கையின் பாதை தெரியாது, ஒரு தெளிவில்லாது அப்பா நாங்கள் இருள் நிறைந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விடுகிறோம். மனிதர்களால் கைவிடப்பட்டு விடுகிறோம். மனிதர்கள் ஒரு பொருட்டாக எங்களை கருதாமல் இந்த உலகத்திற்குரிய மாயைகளுக்கும் நாங்கள் அடிமையாகி அப்பா அநேக நேரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே ஒரு படுகொழியில் தள்ளிக்கொள்கிறோம். இந்த ஜெபத்தில் உம்முடைய வார்த்தையின் வழியாக உம்முடைய திருவுளத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உம்முடைய கரத்தில் ஒரு களிமண்ணாக நாங்கள் இருந்து உம்முடைய வணைதலுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உம்முடைய திருச்சித்தம் போல நீர் எங்களை நடத்தி செல்லுகிறீர். அப்பா திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் தான் நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய பிரசனத்தில் தான் நிறைவான பேரின்பம் உண்டு என்று சொல்லி நாங்களும் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா உம்முடைய திருவுளங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் எங்களை நடத்துகிற விதம் அப்பா அது ஆச்சரியப்படத்தக்கதாக வியக்கத்தக்கதாக இருக்கிறது ஆண்டவரே. இதை இந்த மாதத்திலும் கூட எங்களை முழுவதுமாய் நாங்கள் உம்முடைய திருவுளத்திற்கு விட்டு கொடுக்கும் பொழுது உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப நீர் எங்களை மனைத்து எங்களை நீர் தயார்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பூரணமாய் சுவைத்துக்கொள்ள பூரணமாய் சுதந்திரித்துக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்துவீர். ஆமாண்டவரை, இன்று நற்செய்தி வாசகத்திலும் கூட இறுதி தீர்ப்பில் என்ன நடக்கும் என்பதை உணர்த்தும் கடலில் வீசப்பட்ட வலை ஓமை பற்றி நீர் பேசிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரை, வலையானது எல்லா வகையான மீன்களையும் இழுத்து கொண்டு வரும். கரைக்கு வந்த பின்னர் மீனவர் வலையில் இருந்த நல்லவற்றை கூடையில் சேர்த்து வைத்து கெட்டவற்றை வெளியேயும் எறிவார். உலக முடிவின் போது கூட இதோ உம்முடைய திருவுளத்தின்படி நடந்தவர் விண்ணகத்தையும் அவ்வாறு நடவாதவர் பாதாளத்தையும் அடைவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் களிமண்ணாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி பரலோகத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள பரலோகத்தை இதோ நிலையான நிரந்தரமான பரலோக எருசலேமை எங்களுடைய வான் வீட்டை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இந்த ஜெபத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்து என் விருப்பம் போல அல்ல உன் விருப்பம் போல எங்களை நடத்தும் என்று சொல்லி உம்முடைய திருவுளத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. அப்பா உடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொல்லி நீர் எப்படியாக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நீர் வாஞ்சித்தீரோ ஏக்கமாயிருந்தீரோ அப்படியாக உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாங்களும் வாஞ்சிக்கிறோம், நாங்களும் ஆசையாயிருக்கிறோம். நாங்களும் அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உமக்காக காத்திருக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க தெய்வீக பிரசன்னம் உம்முடைய மகிமையான பிரசன்னம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த ஜெபத்தில் இணைந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்கள் இருந்து விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கிற பிளவுகள் பிரிவினைகள் நீங்கி சமாதானம் நிலவ ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடியார கணவன் விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜெப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளுடைய மன்றாட்டுக்கும் நீர் பதில் கொடுப்பீராக. அப்பா இயற்கை சீற்றங்களினால் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேரள மாநிலத்திலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் ஆண்டவரே அப்பா வெள்ளத்தினாலும் புயலினாலும் நிலச்சரிவினாலும் இன்னும் இயற்கை அசம்பாவிதங்களினாலும் அப்பா வாழ்வை இழந்து உடையை இழந்து உடமை இழந்து உறவுகளை இழந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அவதிப்பட்டு கொண்டிருக்கிற கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா சமுதாயத்தின் அவல நிலைகளுக்கு ஒரு விடுதலை தருவீராக. அப்பா இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவர் நீர் ஒருவரே. ஒரு வார்த்தை சொன்னால் அப்பா உமக்கு எல்லாம் அடிபணியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா. நீர் ஒரு வார்த்தை சொன்ன
சொன்னீர் எல்லாம் உண்டானது. நீர் ஒரு வார்த்தை சொன்னீர் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே உண்டானது. உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து இதோ இந்த மக்களை யாவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தகப்பனுக்குரிய உம்முடைய பேரன்பு அப்பா, படைத்த பரிசுத்தராகிய உம்முடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகளின் மீது தங்குவதாக. உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே நீர் இரக்கத்தோடு கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராதவாறு அப்பா, ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் உதவி செய்து மீட்டெடுக்கக்கூடிய தேவையான உடல் சுகத்தையும் அப்பா நலத்தையும் நீர் தரும்படிக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அரசுகளையும் அரசு தலைவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவையான நடவடிக்கை எடுத்து அப்பா பிள்ளைகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய எல்லா விதமான பாதுகாப்பு பணியிலும் அவர்கள் ஈடுபட தேவையான ஞானத்தையும் அறிவையும் அவர்களுக்கு தாரும். அப்படியாக இந்த இரவு வேளையில எங்களிடம் ஜெபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பல்வேறு இயற்கை அசம்பாவிதங்களுக்கு உள்ளாகவிருக்கிற பிள்ளைகள், அப்பா பல்வேறு வழிகளில் பயணம் செய்யவிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.